ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அந்த யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனோட லாகின் பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி எரர் வந்து டிஸ்பிளேல காட்டும் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வர வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எரர் வருது, நான் இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இது எந்த டேட்டில் வந்து எனக்கு பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக உங்களோட லாகின் பாஸ்வேர்டு வந்து எந்த டேட்டில் வந்து எக்ஸ்பயர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட எஸ்பிஐ நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிற டேட்டு செக் பண்ணுறதுக்கு யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் உங்களால் செக் பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்பிஐ நெட் பேங்கிங்கை எஸ்பிஐ ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்பிஐ ஆன்லைன் அப்படின்ட்டு அந்த இதில் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லாகின் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ டு லாகின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ டு லாகின் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்களோட நெட் பேங்க் யூசர் நேம் பாஸ்வேர்டு, நீங்கள் யோனோ எஸ்பிஐ ஓப்பன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் வந்து இதில் கொடுக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறந்து போயிடுச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து மறந்தால் அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணால் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை பார்த்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் இமேஜ் என்ட்ரு பண்ண சொல்லும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போடணும். அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்கோ இதே கேப்சாவை இந்த பாக்ஸில் எடுத்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்ட்டு இருக்கும். இந்த லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து லாகின் கொடுத்ததுமே வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதாவது எஸ்பிஐ பேங்கோட நெட் பேங்கிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லாகின் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 21/3/2024 அப்படிங்கிறது, அதாவது வந்து அடுத்த மாதம் 21ஆம் தேதி வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது வந்து அதில் ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த டேட்டில் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைர் ஆகுது அப்படிங்கிறத இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பக்கத்தில் டேட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக்கர் டு சேஞ்ச் நவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேருந்தே இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஒரு ஆள் கேட்ட டவுட்டுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிற டேட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.